Hi, hello, vanakkam and welcome back to our channel. என்ன வேணும்? என்ன வேணும்? இன்னைக்கு வந்து சண்டேங்க. சண்டே மார்னிங் சொல்லவே வேணாம், பயங்கர லேட் எழுந்திரிச்சது. டைம் பார்த்தீங்கன்னா இப்போது கிட்டத்தட்ட 8:30 ஆகுது. இப்போ தான் வந்து காஃபி குடிக்க வந்திருக்கோம். கிருத்து வந்து ப்ரஷ் பண்ணிட்டு முத்தமி மேடம் வந்து பால் குடிச்சிட்டு மொதல் வேலையாக வந்து அந்த பிளேடோவை எடுத்து விளையாட வந்துட்டான். பிளேடோவை பார்த்தாலே எனக்கு அப்படியே பயங்கர கடுப்பாயிடும், அப்படியே பைத்தியம் பிடிக்கிற மாதிரி ஆகிடும். அது ரெண்டு பேரும் அதை வச்சு விளையாடும் போது அதோட ஸ்மெல்லு, அதை எடுத்து வாயில் வைக்கிறது, மூக்கில் போடுறது, அந்த மாதிரி இருக்கும். அதை நான் வாங்கவே மாட்டேன். ஆக்சுவலி ஏதாவது வீட்டில் இருந்தாலுமே நான் தூக்கி ட்ராஷ் பண்ணிவிடுவேன். இந்த முறை இந்த லாக்டவுனில் பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து என்கேஜ் பண்ணுறதுக்கு வந்து எனக்கு வேறு வழியே தெரியல. ஸோ அதனால் வந்து நானே வந்து வாங்கி கொடுத்தேன். வந்து இப்போது பெரிய தொல்லையாயிடுச்சு. இப்போது காலையில் எழுந்திரிச்சு வந்த உடனே அதை வச்சு விளையாட ஆரம்பிச்சிட்டேன். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி தான் ஊற்ற போகிறேன். இந்த இந்த காஃபி போடும்போது மட்டும் எப்படியாவது கொஞ்சமாவது இந்த பாலை ஊற்றும் போது கொஞ்சம் சிந்தும். நானும் சிந்தாமல் ஊற்றணும்னு பார்ப்பேன். ஆனால் வந்து சிந்தாமல் வந்து இந்த கிச்சன் மேடை மேலே, அதுக்கப்புறம் வந்து இந்த திவான், நம்ம உட்கார அந்த சோஃபா, அது எல்லாமே எனக்கு எப்போவுமே நீட்டாக இருக்கணும். கொஞ்சம் கூட அந்த கச ஒரு பாத்திரம் வந்து சிங்கில் இருக்கிறது அந்த மாதிரி வந்து எதுவுமே நான் வச்சுக்க மாட்டேன். அதனால் இந்த சிந்தறது, அந்த பால் கீழே கொட்டுறது வந்து ஒரு கடுப்பாக இருக்கும். அதை எடுத்து துடைக்கணும். வேறு காஃபி ரெடி. எந்திரிச்ச உடனே ஃபஸ்ட்டு வந்து ஹாட் வாட்டர், அதாவது வார்ம் வாட்டர் வந்து குடிச்சாச்சு, ஜீரக வாட்டர். இப்போ வந்து காஃபி. காலையில் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா நான் இட்லின்னு சொல்லியிருந்தேன். இட்லி ஊற்றலாம் தாங்க பார்த்தேன். பட்டு நேயர் விருப்பம், நம்ம கிருத்துவோட விருப்பம் வந்து இன்றைக்கி தோசை வேணும்னு கேட்டால், அதனால் வந்து நான் இன்றைக்கி கோதுமை தோசை ஊற்றிட்டுருக்கேன். நிறைய பேருக்கு வந்து இந்த கோதுமை தோசை வந்து பிடிக்காது. ஏன்னா அது வந்து சாதாரண இந்த அரிசி தோசை மாதிரி மொறுன்னு வராது. அதுக்கு வந்து நான் ஒரு டிப்பு சொல்கிறேன். முழுசாக வந்து கோதுமை தோசை தான் சாப்பிடணும் அப்படின்னா வந்து நீங்கள் கோதுமை தோசை மாவு எப்படி நீங்கள் கரைப்பீங்களோ அதே மாதிரி கரைச்சிட்டு, அதோட கூட வந்து நீங்கள் 1 டீஸ்பூன் வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கணும். அது எவ்வளோ மாவாக இருந்தாலும், ஒரு 4 பேருக்கு நீங்கள் வந்து மாவு கரைக்கிறீங்க அப்படின்னா அதில் நீங்கள் வந்து 1 டீஸ்பூன் வந்து சாதாரண குழம்பு மிளகாய் தூள் வந்து நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா அதை நீங்கள் வந்து ஊற்றும் போது அது சாதாரண கோதுமை தோசை மாதிரி இருக்காது. நல்லா கொஞ்சம் காரமும் தெரியாது அந்தளவுக்கு. நீங்கள் வந்து கோதுமை தோசை ஒரு வேளை வந்து டயட்டுக்காக சாப்பிட்றீங்க அப்படின்னா இந்த மிளகாத்தூள் போட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எண்ணெய் வந்து சைடில் நீங்கள் ஊற்றி தான் சாப்பிட்ணும். ஜென்ரலாக நீங்கள் வந்து டயட்டுக்கு சாப்பிட்றீங்க அப்படின்னா எண்ணெய் ஊற்றாமல் ஒரு வேளை நீங்கள் கோதுமை தோசை சாப்பிட போகிறீங்க அப்படின்னா அந்த மாதிரி இதுக்கு பண்ணக்கூடாது. ஏன்னா வந்து அந்த மிளகாத்தூள் வந்து கண்டிப்பாக அந்த ஒரு ரா ஸ்மெல் இருக்கும் இல்லையா, அது கண்டிப்பாக போயிடணும். ஸோ எண்ணெய் ஊற்றி தான் இது பண்ண முடியும்.
நான் வந்து பட்டர் சேர்த்துருக்கேன். இன்னொரு டிப்புன்னா நம்ம ஜென்ரலாக எப்பவும் பண்ணுறது தான். கோதுமை மாவு வந்து கொஞ்சமாக தோசை மாவில் கலந்து கோதுமை தோசை ஊற்றுவாங்க. அதுவுமே நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து பிடிக்கிற மாதிரி பண்ணலாம் கோதுமை தோசை 2 விதமாக. இதுக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு வந்து கார சட்னி இல்லைனா தேங்காய் சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இன்றைக்கி நான் வந்து தேங்காய் சட்னி தான் அரைக்க போகிறேன். அதுக்கு பார்த்திங்கன்னா பச்சை மிளகா நான் வாங்கி வச்சுருந்தது எல்லாமே தீந்துருச்சு. ஸோ நம்ம ஃப்ரீசரில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன் அந்த பச்சை மிளகாயை வந்து எடுத்து தான் இன்றைக்கி நான் பண்ண போகிறேன். பாருங்கள், இது கிட்டத்தட்ட வந்து 1.5 மாதம் ஆகுது. இது நான் வந்து ஃப்ரீசரில் வச்சு இன்னும் அப்படியே இருக்குது, ஒன்றுமே ஆகலை. ஸோ அவ்வளோதாங்க, தேங்காய் சட்னி வந்து ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி நான் வந்து இதை தாளிக்க போகிறது கிடையாது. நான் வந்து ப்ரீவியஸ் டே பண்ணியிருந்த தால் வந்து கொஞ்சம் இருந்தது. ஸோ அதுவும் இந்த தேங்காய் சட்னியும் சேர்த்து நாங்கள் வந்து இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் எங்களோடது சாப்பிட போகிறோம். கிருத்து, நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோடாம்மா? முத்தமி, என்னடாம்மா பண்ணுற நீ? நாங்கள் இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, கிருத்துவோட திங்ஸை வந்து பழைய திங்ஸ் லாஸ்ட் இயரோட அகாடமிக் இயரோட திங்ஸ் எல்லாம் எடுத்து ட்ராஷ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இயருக்கு வந்து ரெடி ஆகிறோம். அதனால் அவளோட திங்ஸ் எல்லாம் வந்து ஏற கட்டி குப்பையில் போட போகிறோம். ஸோ இதெல்லாம் எழுதினது, கலர் பண்ணது எல்லாம். ஸோ இந்த வருஷத்தோட ஸ்கூல் முடிஞ்சிருச்சு இல்லையா, அதனால் இது எல்லாத்தையும் நாங்கள் வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம். பழைய க்ரேயான்ஸ், இந்த ஸ்கூல் சப்ளைஸ் அதெல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் வந்து நாங்கள் இப்போ க்ளீன் பண்ணிவிட்டு இந்த இடத்த வந்து நீட் பண்ண போகிறோம் நெக்ஸ்ட் இயர்க்காக. ஸோ இப்போ அந்த ஏரியா வந்து க்ளீன் ஆகிடுச்சு. இப்போ வந்து லன்ச் பண்ண வேண்டிய டைம் ஆகிடுச்சு. ரொம்ப லேட் ஆகிடுச்சு இன்றைக்கி லன்ச் பண்ணுறதுக்கு. இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, பால் ஜீரா ரைஸும் ஷ்ரிம்ப்பு தொக்கும் பண்ண போகிறேன். இப்போ அதுக்கு வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு 1.5 கப்பு ரைஸ் எடுத்திருக்கேன், பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். இது பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து ஜீரக சம்பா ரைஸ் எடுத்துக்கலாம், சாதாரண பச்சரிசி எடுத்துக்கலாம், இல்லை நம்ம புழுங்கல் அரிசி, சாப்பாடு வடிக்கிற அரிசி எது வேணால் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து அதை நான் வாஷ் பண்ணி நான் ஊற வைக்க போகிறேன். ஒரு 20 மினிட்ஸ் வந்து ஊறினா போதும். ரொம்ப 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 சிம்பிளுங்க. இது எல்லாரும் சாப்பிட்லாம். ஒரு 1.5 வயசு குழந்தையிலேருந்து 1 வயசு குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம். நான் வந்து இன்றைக்கி வந்து வெண்ணெய் போட்டிருக்கேன். வெண்ணெய் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன். அதுக்கப்புறம் ஜீரகமும் காளி ஜீராவும் போட்டிருக்கேன். உங்கள்கிட்ட காளி ஜீரா இல்லைனா வெறும் ஜீரகம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அதில் வந்து நான் என்கிட்ட கொஞ்சம் பாலக் லீவ்ஸ் இருந்தது, அதுவும் கொஞ்சமாக கொத்தமல்லியும் சேர்த்துருக்கேன். இது வந்து அந்த எந்த கீரையும் இல்லாமல் ஜென்ரலாக சும்மா சிம்பிளாக கூட பண்ணலாம். ஒரே ஒரு கிராம்பும் நம்மளோட ஹோல் கரம் மசாலா இருக்கு இல்லையா, என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் உங்ககிட்ட அதெல்லாம் போட்டுக்கோங்க வாசனைக்கு. ஆனால் அதெல்லாம் இல்லைன்னா கூட வெறும் காளி ஜீராவும் இல்லை ஜீரகம் மட்டும் கூட போதும். இதுக்கு வந்து வெங்காயம், தக்காளி எதுவுமே தேவைப்படாது. ஸோ அந்த கீரையை நீங்கள் சேர்த்துட்டு லைட்டாக வதக்கிட்டு அதுக்கப்புறம் அதில் வந்து உப்பு சேர்த்துட்டு 1 கப்பு பாஸ்மதிக்கு நான் வந்து 1.5 கப்பு தண்ணி விட போகிறேன். 1.5லேருந்து 1.25 தண்ணி வந்து விட போகிறேன். ஸோ உங்களோட ரைஸ் எந்தெந்த பதம்னு உங்களுக்கு தெரியும், அதுக்கேற்ற மாதிரி தண்ணி விட்டுக்கோங்க. அதை நல்லா கொதித்து அடங்கும் போது ரைஸ் சேர்த்து பால், அதாவது ரைஸ் வந்து 1 மடங்கு அப்படின்னா பால் வந்து 1 மடங்கு இருக்கணும். ஸோ அந்த பாலோட டேஸ்ட்டு தான் இந்த ரைஸில் வந்து இறங்க போகுது. இப்போது ரைஸை வந்து சேர்த்துடலாம். அது கொதித்து வரும்போது நம்ம ரைஸ் சேர்த்துடலாம். உப்பு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. காரத்துக்கு நான் எதுவுமே சேர்க்கல. ஒரு வேளை உங்களுக்கு காரத்துக்கு எதாவது சேர்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சும்மா ஒரு 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இது வந்து அவ்வளோ வந்து ஃப்ளேவர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும். இதுக்கு நான் தொட்டுக்கிறதுக்கு வந்து நான் இன்றைக்கி ஷ்ரிம்ப்பு மசாலா தான் பண்ணியிருக்கேன். சிம்பிளான ஒரு ஷ்ரிம்ப் மசாலா, தக்காளி தொக்கு மாதிரி பண்ணிவிட்டு அதில் ஷ்ரிம்ப்பு போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துருக்கேன், அவ்வளோதான். ஸோ இது வந்து நித்தமி சாப்பிட்டா ரொம்ப பிடிச்சிருந்தது. அவளுக்கு காரமே கிடையாது. ரொம்ப ரொம்ப ஈஸியாக குயிக்காக நீங்கள் வந்து பண்ணிடலாம். யாராவது இப்போ வந்துட்டாங்க அப்படின்னா கூட நீங்கள் ஏதாவது ஒரு இந்த மாதிரி எதாவது பண்ணணுன்னா தாராளமாக பண்ணலாம். உங்களுக்கு ஏதாவது லைட்டாக சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா இது வந்து ஈஸியாக ஜீரணமும் ஆகும். ஏன்னா வந்து இதில் காளி ஜீரா அப்புறம் ஜீரகமும் சேர்த்துருக்கோம். இல்லை ஆல்ரெடி உங்கள்கிட்ட வந்து எதாவது கிரேவி நீங்கள் பண்ணி வச்சுருக்கீங்க, அது எதாவது வந்து சைடில் சாப்பிட்றதுக்கு வந்து சப்பாத்தியோ இல்லை தோசையோ சாப்பிட வந்து போர் அடிக்குது அப்படின்னா இந்த மாதிரி ரைஸ் நீங்கள் சிம்பிளான ஒரு ஜீரா ரைஸ், பால் ஜீரா ரைஸ் மாதிரி பண்ணி நீங்கள் சாப்பிட்லாம். இதில் பால் சேர்த்துருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர்ஃபுல்லாக எக்ஸ்ட்ரா நல்லா வாசனையாக கொஞ்சம் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும்.
ஸோ அவ்வளோதாங்க, எங்களோட லஞ்ச் வந்து இன்றைக்கி சிம்பிளாகவும் ஆனால் வந்து ரொம்ப நல்லா டேஸ்டியாக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா நான் போடுற எல்லா வீடியோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக வரும். ஸோ வேறு ஒரு புது வீடியோட உங்களோட மீட் பண்ணுறேன். அன்டில் தென், நன்றி, வணக்கம்.